பாதுகாப்பு இல்லாம நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் என்ன இப்படி துரத்திட்டு வரீங்க. ஏன் உனக்கு வேற யாருமே இல்லையா? ஐயோ பாவம், நீ எதுக்கா இப்படி கஷ்டப்பட்டு கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்கணும்? என் தலையெழுத்துக்கு வேற யாருன்னு வந்துக்கிறது? ஏன் வைத்து கழுவுறதுன்னா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிருப்பேன். இப்படி கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்க மாட்டேன். எங்க அப்பா ஜெயிலுக்கு போறப்போ ஊரை சுத்தி கடன் வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். அந்த கடன் அடிச்சுட்டா எனக்கு கவலையே இல்லை. எவ்வளவு கடன் இருக்கும்? எல்லாம் போக பாக்கி ஒரு 1000 ரூபாய் இருக்கும். இவ்வளவுதானா? போட்ட உடைச்சு உள்ள வர்றவங்களுக்கு பணத்தோட அருமை என்ன தெரியும்? நான் மாசம் பூரா கஷ்டப்பட்டா எனக்கு கொடுக்கறது இந்த 120 ரூபாய். அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? என்ன பணம் என்ன செடியா காய்க்குது பறிச்சு கொடுக்கறதுக்கு. ஆமா, இதையெல்லாம் நீங்க ஏன் கட்டிட்டு இருக்கீங்க? நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே, அதனாலதான். முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன். வந்து எனக்கு தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கிடைக்குமா? மோரே இருக்கு, கொடுக்கவா? ஆசையா வளர்த்து கண்ணாடத்தை பண்ணி பார்க்க ஒரு தங்கச்சி பொண்ணு வேணும் இல்ல? நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற, இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது. உண்மையிலேயே வேற ஏதோ காரணம் இருக்கு. செடி காய்த்து விட்டது, கடனை அடைத்து விடு. யாரது? பலூன் என்ன விலைம்மா? பலூன் 15 பைசாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேம்மா. யார் அவன் அறிவிட்டவனா இருக்கான்? பாப்பாவை போய் அம்மான்னு சொல்லியடா. இது பாப்பாவாடா? என்ன இல்லையா? என்ன பாப்பா? ஐயோ பாவம், கண்ணு தெரியாதா? பலூன் வாங்க வந்தீங்களா? வம்பு பண்ண வந்தீங்களா? போங்க இங்க இருந்து. டேய் டேய், காத்தடிச்சா பலூன் பறக்குதே, பலத்த காத்தடிச்சா பாப்பாவே பறந்துட்டா, என்னடா பண்றது? இப்ப பறக்காதா? ஐயோ, போங்க இங்க இருந்து. அம்மாடி! ஐயோ, அடிக்காத, அடிக்கீங்கம்மா. யாருமா நீ? இந்த பயங்கரமான இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நான் தாமதமா வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமில்ல? அண்ணா தெரியல உனக்கு? ஆமாங்க, நான் கண்ணு தெரியாதவதான். ஓஹோ, அப்படியா? சரி சரி, முதல்ல இந்த இடத்த விட்டாக்குறோம். வா உள்ள வா. பாறை முனையில என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்த? தேடிக்கிட்டு இருந்தேங்க. அந்த இடத்துல போய் என்ன தேடிக்கிட்டு இருந்த? என் அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தியா? எனக்கு காவலா இருந்த எங்க அம்மா என்னை விட்டுட்டு காலமாயிட்டாங்க. எங்க அம்மா சாகரப்ப கண் இல்லாத என்ன மட்டும் பெத்தியே, துணைக்கு ஒரு அண்ணனையோ தம்பியோ பெத்திருக்க கூடாதான்னு கேட்டேன். அப்போ உனக்கு துணையா ஒரு அண்ணனை விட்டுட்டு போறேன், இத வச்சுக்கிட்டா நீ வழியும் பார்த்துட்டு போலாம், வம்பு தும்புல இருந்து உன்னை காப்பாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு குச்சி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த குச்சியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லைங்க. இன்னைக்கு தான் அதை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். எனக்கு என் அண்ணனை தேடி கொடுப்பீங்களா? இனிமே உயிர் இல்லாத அந்த உனக்கு வேண்டாம், உயிருள்ள இந்த அண்ணா இருக்க. நீ அனாதை இல்லம்மா. அனாதை அனாதைங்கிற வார்த்தையே அனாதையாக்கிடுவோம். உனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லம்மா, 2 அண்ணா இருக்கா. நமக்கெல்லாம் ஒரு அம்மா இருக்காங்க. நம்ம குடும்பம் ரொம்ப பெருசுமா. நீ வாமா, தைரியமா வாமா, சந்தோஷமா வாமா.
என்னடா அது போகும்பொழுது தபதபான்னு போனேன். என்னடா அது? ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமில்ல. ஒண்ணு இல்ல. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். போகும்பொழுது ஒல்லியா போனேன், வரும்பொழுது மொத்தமா திரும்பி வர்றானே என்னன்னு இப்பதான் புரியுது. அன்னைக்கு புதுசா வந்து சென்றாரே ஒரு பொண்ணு. ஆமா, இந்த குடிசை இருக்காளா? ஆமாண்டா, அவதான் விக்கிறா. இந்த வியாபாரம் வேற நடக்குதா? கெட்ட காலம் தான். இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துக்கே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணு மூலியமா. பொண்ணு, எங்கேயோ இருந்த நீ நான் இருக்கிற கிராமத்துக்கே வந்திருக்கிறியே, இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நெருங்கிட்டோன்னு தெரியுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு வருது? அப்படியா? என்னது? நானு ஒரு பெரிய பஸ்தாது. அப்படியா? ஆமா, என்ன பார்த்தா எல்லா பேரும் நடுக்குவானுங்களே. நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சா போதும், இந்த கிராமமே ஒதுங்க. எவன்டாவன் அழகான குட்டியோட உட்கார்ந்துகிட்டு அமுத்தலா பேசுறது? குட்டி கிட்டன்னு பேசுறேன், கழுத்தை திருப்பிடுவாமா. குட்டி ஷோக்காதாயா இருக்கா? இது அம்மா, நீ உட்காருமா. டேய் டேய், கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. சொன்னா கேட்டியாடா? டேய், என்ன அடிச்சிட்டீல? இனிமே வரல. பேட்டு 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 வேண்டாம் உன்னை. பாரு பாரு, அவன் உருள்றாப்பா. எந்திரா எந்திரா, உன் மூஞ்சி மேலே குத்தல. எந்திரா. அடிக்காத அடிக்காத, போதும் போதும். யார்கிட்ட காட்டுறவன் காய் வரிசையா? டாய், தெரியாம பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன். ஐயோ, போதும் போதும், என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். இவன் கிராமத்துக்கு புதுசு போல் இருக்கு, இல்லன்னா நம்ம வம்புக்கு வந்திருக்க மாட்டோம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா குரல் ரெண்டு பக்கத்துல இருந்து வரலையே, ஒரே பக்கத்துல இருந்து தான் வந்தது. குரலை மாத்தி நல்லா நடிக்கிறீங்க. உனக்கு எதுக்கு கண்ணு? இந்த நாற்காலியில அம்மா பக்கத்துல நான் தான் உட்கார போறேன். அம்மா பக்கத்துல நான் தான் உட்கார போறேன். நான் தான் உட்காருவேன். அம்மா பக்கத்துல நான் தான் உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். என்ன சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் பக்கத்துல நில்லுங்கடா. ஆமா, அந்த பசங்க எல்லாம் உண்டுங்களா? ஆமா, நல்ல பசங்க, நல்ல கலகலப்பான குடும்பம். தம்பி, இப்படி உட்காருங்கப்பா, இப்படி உட்காரு. நல்ல கனமான குடும்பம் கூட. வரல, இப்படி உட்கார. அப்படி உட்காருக்கா, தாத்தா கிட்டே இப்படி உட்காருமா. அம்மா ராஜாத்தே, நல்ல பேரு. இத காலி பண்ணிட்டு இப்படி உட்காருமா. அப்படி உட்காரு. ஏயா, இந்த ரெண்டு நாற்காலி யாரையா உட்கார்றது? உங்க சம்சாரங்கள். சம்சாரமா? என்ன சம்சாரமா? குடும்ப போட்டோ எடுக்க போறோம்னு சொல்றீங்க. கொண்டாட்டிங்க எல்லாமே எப்படியா படம் எடுப்பீங்க? இனிமேதான் நாங்க கொண்டாடணும். இனிமே தான் கொண்டு வரணுமா? ஆமா, நான் அப்புறமா வர்றேன். கொஞ்சம் இருப்பா. ஏண்டா, இந்த காலி நாக்காளிங்களுக்கு எப்படி ஆளா கொண்டாட போறீங்க? எனக்கு வெக்கமா இருக்குமா? எனக்கு வெக்கமா இருக்குமா? இதுல என்னடா வெக்கம்? காலாகாலத்துல கண்ணாலம் கட்டிக்க வேண்டியது தானே. கட்டிக்க வேண்டியதானே. எனக்கு வரப்போற மருமவ கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். ஏமா, உங்களுக்கு மருமக பொண்ணுங்க வர்ற வரைக்கும் நான் இங்கே நின்னுகிட்டு இருக்கணுமா? வேணாயா, நீ இப்ப போட்டோ படம் பிடிச்சு கொடுத்துட. அவங்க வந்தா அப்புறம் நாங்க தனியா உட்கார வச்சுக்கிறோம். படம் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தனியா. பலே, எங்க எல்லாரும் சிரிங்க பாக்கலாம். சிரிக்க சொன்னா பயமுறுத்தலாம். எப்படி சிரிச்ச மாதிரி. இதுக்கு மேல வராது, எனக்கு இது போதும். ரெடி? அப்படியே அப்படியே சிரிச்ச மாதிரி. சிரிச்ச அப்படியே அப்படியே. எங்க ரெடி? சிரிச்ச மாதிரி. ரெடி? ஓகே.
அண்ட் ஜென்டில்மேன், இன்றைய அழகு போட்டியில் குமாரி வாணி அவர்கள் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய போட்டியில் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரி வாணிக்கு விழா தலைவர் முடிசூட்டுவார். Ladies and gentlemen, it is my proud privilege to crown this lady as the beauty queen of this evening. ஏய், உன் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சூட்டுறது உனக்கு பட்டம்? நான் உனக்கு சூட்டுறேன் பட்டம். என்ன இது? யாரா இந்த பொண்ணு? மருமவ. அட பாவி, அழகா இருக்கணும் நீ. அதான் அழகி போட்டுல ஜெயிச்ச பொண்ணு அழகா தூக்கி வந்துட்டேன். பட்டத்தை நான் கட்டிட்டேன். சட்டப்படி கல்யாணத்தை நீயே செஞ்சு வச்சிரு. அம்மா, இந்த பாவி என்ன பலாத்காரமா தூக்கிட்டு வந்துட்டா. இவன் ஒரு திருட போக்கி. ஏண்டா இப்படி அநியாயத்தை செய்யறேன்னு தட்டி கேட்கறதுக்கு எனக்கு அண்ணனோ அப்பாவோ யாரும் இல்லைங்க. நான் யாருமே இல்லாத அனாதை. நீங்களும் ஒரு பெண்ணுங்கிறதுனால உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. இந்த மருடம் கிட்ட இருந்த எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நீ பயப்படாதம்மா, உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். டேய் வாடாங்க. ஆமா, அது என்ன பண்ணுச்சு? அடிக்க வந்துச்சு, கைய கட்டிட்டேன். கடிக்க வந்துச்சு, வாயையும் கட்டிட்டேன். சரிதான்டா, அவகிட்ட மன்னிப்பு கேளு. அவ கால விழுடா. கால்ல விழறதா? நான் அவளை கல்யாணம் செய்துக்க போறேன். அவ என் கால்ல விழறதா, நான் அவ கால்ல விழறதா? சரி சரி, மன்னிச்சுக்கோமா. ஆமா, இப்போ என் பேர்ல ஆசை வருதா? முள்ளம்பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த மூஞ்சிக்கு ஆசை வேறையா? இந்த பையன் முரடன்தான், ஆனா அயோக்கியம் இல்ல. உனக்கு யார் இல்லைன்னு சொல்றேன். இஷ்டம் இருந்தா நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரின்னு சொல்லு கண்ணு. இல்லம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன போக விட்டுடுங்க. இந்த திருட்டுக்குள்ள என்னால இருக்கவே முடியாது. இந்த முரடன் கிட்ட இருந்த காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். யாரும்மா இது? ஒரு புது விருந்தாளின்னு வச்சுக்கேன். இவர் யாரு? இவனும் என் புள்ளதாம்மா. ரவி, நீ நல்ல நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்த. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. முதல்ல இவளை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துரு. நீ போலாமா? ஏன் பயப்படுற? இவன் இங்கதான் தெரிஞ்சவன். இவனை நம்பி போறான். இப்ப ஏன் தயங்குற? உங்க விருப்பப்படியே நான் இங்கே தங்குறேன். என் கண்ணு வா.